நண்பர்களே வணக்கம். நம்மள பல பேரு ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனிய பத்தி மட்டும்தான் யோசிப்போம். ஆனா அது மட்டும் பத்தாது. அந்த கம்பெனி எங்கற மொத்த செக்டாரையும் அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் செக்டார் அனாலிசிஸ். வாங்க அத பத்தி இப்போ டீடைலா பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு சூப்பரான கம்பெனியை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா அந்த கம்பெனி இருக்கிற மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு மூழ்கிற கப்பல் மாதிரி இருந்தா என்ன ஆகும்? உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து மூழ்கிடும் இல்லையா? அதனால தான் ஒரு கம்பெனியை பார்க்கறதுக்கு முன்னாடி அது இருக்கிற செக்டாரோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்க முதல்ல செக்டோரல் வின்ஸ், அதாவது துறை சார்ந்த அலைகளை பத்தி பேசலாம். ஒவ்வொரு செக்டாரையுமே வெளியில இருந்து சில விஷயங்கள் பாதிக்கும். இந்த சக்திகள் ஒரு செக்டரோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லனா தடையாவும் இருக்கலாம். இத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் படி. இங்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கணும்: ஹெட்வின்ஸ் மற்றும் டெயில்வின்ஸ், அதாவது எதிர்காற்று மற்றும் சாதகமான காற்று. ஒரு கப்பல் காத்துக்கு எதிரா போகும்போது அதோட வேகம் குறையும் பாத்தீங்களா, அதுதான் ஹெட்விண்ட். அதே கப்பல் காத்தோட திசையிலே போகும்போது வேகம் கூடும், அதுதான் டெயில்விண்ட். இண்டஸ்ட்ரீஸும் கிட்டத்தட்ட இப்படிதான். சரி, இந்த டேல்விண்டுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நம்ம இந்திய அரசாங்கம் ரினியூவபிள் எனர்ஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இதனால அந்த துறையில இருக்கிற கம்பெனிங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகுது. இது ஒரு தெளிவான டேல்விண்ட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர்ஸ். நம்ம கவர்மெண்ட் இந்த செக்டருக்காக ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்ய போறாங்க. இது இந்த துறையோட எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு வலுவான சிக்னல். இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது. சரி, இப்போ காயினோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். ஹெட்விண்ட்னா எப்படி இருக்கும்? ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி மேல புதுசா போட்ட 28% ஜிஎஸ்டி அந்த துறையில இருக்கிற கம்பெனிகளோட லாபத்தை உடனே பாதிக்கும். இது முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தடை. ஓகே, இந்த காத்து எந்த பக்கம் அடிக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான 4 பாயிண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல அந்த செக்டாருக்கான தடைகள் என்ன, சப்போர்ட் பண்ற விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பொதுவான மற்றும் அந்த துறைக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கான சில அளவுகோல்களை வச்சு கம்பெனிகளை ஒப்பிட்டு பார்க்கணும். வாங்க ஒன்னுனா டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை அதோட போட்டியாளர்களோட ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு எல்லா செக்டாருக்கும் பொதுவா பொருந்தக்கூடிய சில அளவீடுகளை நாம பயன்படுத்தலாம். அப்போதான் நமக்கு ஒரு சரியான ஒப்பீடு கிடைக்கும். அதுக்கு நாம யூஸ் பண்ண போற முக்கியமான மெட்ரிக்ஸ் இதோ. முதல்ல கடந்த 3 வருஷத்தோட ஆவரேஜ் ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட் growth. ஒரு கம்பெனி அதோட செக்டார் ஆவரேஜை விட வேகமா வளருதான்னு இது காட்டிடும். அடுத்து PE ரேஷியோ மற்றும் PB ரேஷியோ. இது மூலமா கம்பெனியோட ஷேர் பிரைஸ் நியாயமான விலையில இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். இப்ப இந்த டேபிள பாருங்க. இது ஒரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அதோட செக்டார் ஆவரேஜோட நேரடியா ஒப்பிடுது. உதாரணத்துக்கு இந்த ஸ்டாக்கோட ரெவென்யூ growth 18% இருக்கு. ஆனா செக்டார் ஆவரேஜ் வெறும் 12% தான். இத வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் அதோட செக்டார்ல ஒரு லீடரா இல்ல பின்தங்கியிருக்கான்னு ஈஸியா சொல்லிடலாம். சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஒவ்வொரு செக்டாருக்கும் அதுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு. அதாவது ஸ்பெசிஃபிக்கான சில அளவுகோல்கள் இருக்கும். இத நாம கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அதாவது KPIsன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங் செக்டாரை எடுத்துக்கலாம். இங்க 2 அளவுகோல்கள் ஒரு பேங்கோட தலைவிதியையே தீர்மானிக்கும். ஒன்னு NPA, இன்னொன்னு NIM. இந்த ரெண்டையும் புரிஞ்சிக்காம ஒரு பேங்க் ஸ்டாக்கை அனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல NPA, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பேங்க் கொடுத்த கடன்கள்ல திரும்ப வராம இருக்கிற கடன்களோட சதவீதம் தான் இது. இந்த நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த பேங்க் அவ்வளவு ஹெல்தி. இங்க பாருங்க, இந்த கம்பேரிசன்ல தெளிவா புரியும். ஒரு செக்டாரோட ஆவரேஜ் NPA 2% இருக்கும்போது நீங்க பாக்குற பேங்கோட NPA 7% இருந்தா அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். அதாவது அந்த பேங்கோட கடன் தரம் ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது NIM, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இது ஒரு பேங்கோட லாபம் சம்பாதிக்கிற திறனை காட்டுது. அதாவது பேங்க் கடனுக்கு வாங்குற வட்டிக்கும் டெபாசிட்ஸ்க்கு கொடுக்கிற வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசம் எவ்வளவு அதிகமா இருக்கோ பேங்கோட லாபமும் அவ்வளவு அதிகமா இருக்கும். இங்க பாருங்க, செக்டாரோட ஆவரேஜ் NIM 3% இருக்கும்போது ஒரு பேங்கோட NIM 5% இருந்தா அப்படின்னா அந்த பேங்க் ரொம்பவே லாபகரமா இயங்குதுன்னு அர்த்தம். இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுல ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி,
பேங்கிங்ல இருந்து இப்ப ஐடி செக்டாருக்கு வருவோம். இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு KPI என்னன்னா, ஒரு கம்பெனியோட கையில இருக்கிற கான்ட்ராக்ட்ஸோட மதிப்பு. அதாவது டீல்ஸ் பைப்லைன். இது அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ரெவென்யூவை பத்தி சொல்லும். இந்த சார்ட் ஒரு சூப்பரான கதையை சொல்லுது. கம்பெனி ஏ, கம்பெனி பி ரெண்டுமே போன வருஷம் ஒரே அளவு தான் வருமானம் ஈட்டியிருக்கு. ஆனா கம்பெனி ஏ கையில $10 மில்லியன் மதிப்புள்ள கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. கம்பெனி பி கிட்ட வெறும் $3 மில்லியன் தான் இருக்கு. சோ கம்பெனி ஏவோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்குன்னு நம்ம ஈஸியா கணிச்சிடலாம். ஓகே, இது வரைக்கும் கத்துக்கிட்டதையெல்லாம் எப்படி நாம பயன்படுத்த போறோம்? இந்த அறிவை வச்சு உங்களோட அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு நீங்க இன்னும் தெளிவா எடுக்கலாம். அப்போ இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட 4 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஒரு ஸ்டாக்கை மட்டும் பார்க்காதீங்க, அதோட செக்டாரையும் பாருங்க. அந்த செக்டார்ல இருக்கிற ஹெட்வின்ஸ், டெய்ல்வின்ஸை கண்டுபிடிங்க. பர்ஃபார்மன்ஸை எப்பவும் செக்டார் ஆவரேஜோட ஒப்பிட்டு பாருங்க. கடைசியா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பெசிஃபிக் KPIs என்னன்னு கத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செக்டார்ல இருக்கிற டெயில்விண்ட நீங்க எவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ அது உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியான செக்டாரோட வளர்ச்சி அலைகள்ல பயணம் செஞ்சா உங்க முதலீடும் சேர்ந்து வளரும். இப்போ இந்த ஃப்ரேம்வொர்க் உங்க கையில இருக்கு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எந்த செக்டரோட கதையை நீங்க முதல்ல தோண்டி எடுக்க போறீங்க? உங்க முதலீட்டு பயணத்துல இந்த அனாலிசிஸ் ஒரு பவர்ஃபுல்லான கருவியா இருக்கும். வாழ்த்துக்கள்.